வருஷம் கழிச்சு திரும்பவும் அவங்க வரணுன்றத அவர் உடைக்கிறாரு. எம்எல்ஏ யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காரு பாருங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். எல்லா இடத்துலயுமே சேஃப்டி இருக்கு, சேஃப்டி இல்லைன்னு எல்லாரும் சொல்றதெல்லாம் போய் அதுக்குன்னு உடனே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது என்ன எப்படி போகணும்னு அவர் யோசிச்சு தான் எடுக்க முடியும். அது திமுக காரங்க தான் பண்றது. ஏன்னா வெளிப்படையான நியூஸே எல்லாமே இருக்கு. பட் ரசிகராக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தான் தெரியும். இப்போ அவர் சிஎம்மா உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அதனால சில விஷயங்கள் தெரியல. அவரை பண்ண விட மாட்டாங்க. இப்போ திமுகன்றது என்னென்ன சின்னதா ஒரு குறையா இருந்தாலுமே பெருக்காக தானே வராங்க. அதே மக்கள் விமர்சிக்கிறாங்கன்னா அது திமுக காரங்களா இருப்பாங்க. மனுஷன் தானே அவரும். அவர் என்ன மிருகமா? உடனே போய் அவங்கள போய் கடிக்கிறதுக்கு சொல்லுங்க. சினிமாவில் அவருக்கு படாத அசிங்கமே கிடையாதா? இப்போ ஏன் அரசியல்ல வந்து அவரு கலாய்க்கிறாங்க? சினிமாவிலையும் அவர் அசிங்கப்பட்டுட்டாரு. அதெல்லாம் அவர் ஒரு இதுவாகவே நினைக்கல. அதனால இதுலயும் அவரு நினைக்க மாட்டாரு. சகஜம் தான் அவருக்கு. தூக்கு தண்டனை தான் தப்பு. ஏன்னா ஒரு உமன் மேல கை வச்சாங்கன்னா ஒரு ஸ்பாட்டு தூக்கு தண்டனையா இருந்தா மட்டும்தான் மத்தவங்க பார்த்து கொஞ்சம் திருந்துவாங்க. விஜய் அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எலக்ட்ரிசிட்டி பில் பண்ணிருக்காரு, அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் பெண்கள் சேஃப்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதை அசம்பிள் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு அவர் இன்னும் வந்து 1 month தான் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னமும் அது கம்ப்ளீட் ஆகலை. அவர் இப்போவே தான் அந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இருந்த திமுகவை பற்றி அவர் ஏன் விமர்சிக்கிறாருன்னா மக்களுக்கு அவங்கள பற்றி தெரியணும். திரும்பவும் 5 வருஷம் கழித்து திரும்பவும் அவங்க வரணுன்றத அவர் உடைக்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு தான் அவர் அவங்கள பற்றி விமர்சிக்கிறாரு. இத்தனை வருஷம் இவ்வளோ ஆட்சியில் வந்து எவ்வளவோ கெட்டது நடந்திருக்கு. ஒரு சந்திலையும் ஒரு போதை பொருள் தான் இங்கே அடிமையாக இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா ஊர்லேயுமே போதைப் பொருள் இருக்குது. அது எதனால்? திமுகவால் தான் இருக்குது. அவங்க அதை அழிச்சிருந்தாங்கன்னா இப்போ அவர் விமர்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஒரு பொண்ணுங்க ஒன்று நடக்குது, அவர் அதை ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ இந்த ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்காக தான் அவர் விமர்சிக்கிறாரு. ஓகேங்களா? இனிமே நிறைய மாற்றங்கள் வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் ஒரு மாற்றம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபு நிறைய பேர் எல்லாமே எம்எல்ஏ யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காரு பாருங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அவர் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அவர் ரொம்ப இன்னும் நல்லாவே பெட்டராகவே பண்ணுவார். சேஃப்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நானே ஈவன் பார்க்குறேன். ஸோ எல்லா இடத்துலையுமே சேஃப்டி இருக்குது. சேஃப்டி இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறதெல்லாம் போய் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இன்னமும் நல்லா பண்ணுவாங்க. ஸ்டெப் எடுக்கிறேன்னு தானே சொல்லியிருக்காரு. இன்னும் ஆக்ஷன் எடுக்கலைன்னு இப்போ வந்து மீட்டிங்கில் திருச்சியில் இப்போ அதுக்கான ஸ்டெப் எடுக்க கடுமையான தண்டனை நாங்கள் பேசியிருக்கோம் தானே சொல்கிறாரு. இப்போ ஒரு கேஸுக்கு அவர் கொடுத்துருக்காரு. இன்னும் படிப்படியாக தானே கொடுக்க போகிறாரு. எல்லாமே உங்களுக்கு ஒரு நாளில் 24 hours என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு தான் இருக்குது. அதுக்குன்னு உடனே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது என்ன எப்படி போகணுன்னு அவர் யோசிச்சு தான் எடுக்க முடியும். உடனே ஒன்று எடுக்கணும்னா அவர் என்ன மனுஷன் தானே அவரும். அவர் என்ன மிருகமா? உடனே போய் அவங்கள போய் கடிக்கிறதுக்கு சொல்லுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா விஜய் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. நிறைய பேர் பாத்துருக்கீங்க. அவங்க அந்த டீம் அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ட்ரோல் பண்ணவங்க ட்ரோல் பண்ணாதானே அவர் வளர முடியும். அவர் எங்களுக்கு ஆட்சியில் வந்து நல்லா பார்க்க முடியும். இப்போ அப்படி சொன்னதுனால இப்போ அவர் வந்து ஆட்சியில் வராமல் போயிட்டாரா? கிடையவே கிடையாது. அவரோட விஷயமும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரு மக்களுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்காரு. அவர் ஏன் இவ்வளோத்தையும் விட்டுட்டு வரணும்? மக்களுக்காக தானே வராங்க. அதே மக்கள் விமர்சிக்கிறாங்கன்னா அது திமுக காரங்களா இருப்பாங்க. இத்தனை வருஷமும் கெஞ்சா கூடி அதில் இருந்தவங்களா இருந்து விமர்சிப்பாங்க. பொம்மை சிஎம் தான் கலாய்க்கிறாங்களே அவரை. எதனால அந்த பேர் வருதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. சரி, அவருக்கு சினிமாவில் அவருக்கு படாத அசிங்கமே கிடையாதா? இப்போ ஏன் அரசியலில் வந்து அவர் கலாய்க்கிறாங்க? சினிமாவிலையும் அவர் அசிங்கப்பட்டுட்டாரு. அதெல்லாம் அவர் ஒரு இதுவாகவே நினைக்கல. அதனால இதுலேயும் அவர் நினைக்க மாட்டார். சகஜம் தான் அவருக்கு. அவர் தூக்கி போட்டு மக்களை தான் பார்க்க போகிறாரு. அவரு கேலி கிண்டல் பண்ணாத சினிமாலேயே இதில் பண்ணிட்டாங்க. பொம்மை சிஎம்மாக இருந்தாலுமே அவர் எங்கள் சிஎம் தான். எங்களோட விஜய் சார் தான். அவ்வளோதான் எங்களோட தளபதி. விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. என்னன்னு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஒரு தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அவர் தப்பு பண்ணாலும் கேள்வியாக கேட்க மாட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு இல்லை, தப்பு பண்ணால் கேள்வி கேட்க மாட்டோம். யாராக இருந்தாலுமே தப்பு பண்ணால் கேள்வி கேட்போம் தான். ஆனால் அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகேங்களா? விமர்சிப்புக்கிறவங்க விமர்சிச்சு தான் இருப்பாங்க. நம்பிக்கை இருக்குது அவருக்கு தப்பு பண்ண மாட்டார், எங்களுக்காக வந்திருக்காருன்ட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா எங்களால் தான் அவங்க ஆட்சியே இருக்குது, நாங்கள் சொன்னதுனால தான் அவங்க கிட்ட வந்து கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் நினைக்கிறேன். இன்னும் ஒன்றுனா கஷ்டமாக இருக்குது. இன்னும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து விஜய்க்கு மொத்தமாக போட்டுருந்தாங்கன்னா இந்த பேரே வந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் ஆதரிக்கலை, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆதரிச்சாங்கன்னா இந்த பேரே வந்திருக்காது. இன்னும் நாங்கள் ஜாலியாக இருந்திருக்கலாம். எங்களுக்காக எங்கள் தளபதி வந்துட்டாரு,
யார்கிட்டயுமே எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம். எங்களுக்காக இன்னும் நல்லது பண்ணுவார். பெண்களுக்காக முக்கியமாக ஒரு நிறைய அறிவிக்க கொடுத்துருக்காரு. அதுபடி கண்டிப்பாக செய்வார், நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். ஏதாவது விஜய்க்கு அட்வைஸ் பண்ணணும் இல்லை சொல்லணும்னா என்ன சொல்லுங்க ஃபைனலாக? நாங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவரே எங்களுக்காக நிறையா எடுத்துகிட்டு வருவார், பண்ணிட்டும் வருவார். இன்னும் 1 வருஷம் ஆகலை, 2 மாதம் ஆகலை, 3 மாதம் ஆகலை, இன்னும் இருக்குது. அவர் எங்களுக்காக செய்வார், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இது வந்து நம்ம அது தனிப்பட்ட உரிமை தானே. கிறிஸ்தவம் இது மதத்துக்கு அப்பாற்பட்ட அப்படி சொல்ல பேசக்கூடாதுல்ல. அவர் எல்லா மதத்தையும் தான் இது பண்ணுறாரு. அதுக்காக அவர் கிறிஸ்தவர், அவர் வந்துட்டாரு அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அப்படி இல்லை சார். ரேப் வந்துட்டு இப்போ தானே வந்திருக்கிறாரு, கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போமே. ஏன்னா அவங்க இருந்ததுனாலும் இதே பிரச்சனை நடந்துட்டு தான் இருந்தது. இவங்க வந்ததுக்கப்புறம் இனி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்தா அவர் இன்னும் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தெரியல. நான் இது வரைக்கும் என்னுடைய வயசில் எனக்கு 28 ஆகுது. நான் இது வரைக்கும் ஓட்டு போடலை. நான் ஃபஸ்ட்டு ஓட்டு என்னுடைய விஜய்க்காக தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு டிஎம்கே ஆச்சு அந்த அளவுக்கு செட்டாக தெரியல. ஸ்டாலின் பேசும்போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட ஓட்டு அதிகமாக வந்து திமுக தான் விழும், தாவேக்காகலாம் விழ வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதெல்லாம் சும்மா போயிங்க. சும்மா பேச்சு சார். இப்போ ஜனங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடலான்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. நிறைய இதுவில் சொன்னாங்க டிஎம்கே தான் வந்தது. பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தன் தீர்மானிக்கணும் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்ட்டு. வராங்களோ இல்லையோ அது அப்புறமேட்ட விஷயம். வந்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக மக்கள் ஆட்சி, மக்களால் ஆட்சி, மக்களுக்காக ஆட்சி, டிவிக்கு ஆட்சி. ஏமா விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேசுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த இஷ்யூவை பற்றி பேசாமல் இன்னமும் டிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஏன் அதை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்? அவரை பண்ண விட மாட்றாங்க. இப்போ திமுகன்றது என்னென்ன சின்னதாக ஒரு குறையா இருந்தாலுமே பெருசாக கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் அவங்க ஆட்சியில் குறை பண்ணலையா? அவங்க ஆட்சியில் எதுவுமே எந்த ஒரு ஆக்ஷனும் எதுவுமே எடுக்கலையே. இவர் வந்து எடுக்கிறாரு, கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஏன்னா இவ்வளோ பவர் கட்டி ஆனதில்லை அப்படின்றாங்க. அது திமுக காரங்க தான் பண்ணுறது. ஏன்னா வெளிப்படையான நியூஸே எல்லாமே இருக்குது. பட் வெளியில் அது வரல, வெளியில் கவர் ஆகலை. பட் இவர் வந்ததுக்காக கரண்ட் பில் கட்டாதுன்னா கிடையாது. அவங்க வேணும்னு பண்ணுறாங்க, அவருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான் நடக்குது. அதை தாண்டி ஒரு இயற்கையாக நடக்கிறது. இதை தாண்டி எதையும் எந்த ஒரு கட்சி மேலேயும் பழி சுமத்த அவசியம் கிடையாது. கரண்ட் இயற்கை சீற்றம் இது. இப்போ மழை பேசினேக்கிறோம், மழை பேசினா அது இயற்கை. இது டிவிக்கே காரணம் கிடையாது, டிஎம்கேவும் காரணம் கிடையாது. இதை எத்தாந்து டிவிகேல கம்பேர் பண்ணுறாங்க. இயற்கை சீற்றம், கரண்ட்டு போகிறது, ஒரு தண்ணி வர்றது வராதது, அதெல்லாம் இயற்கை சீற்றம். அதில் எத்தாந்து பாலிடிக்ஸை நுழைக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, அது இவங்க பண்ண அது வேணாம் சார். அது சொன்னா இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சுங்க சார். இப்போ எல்லாமே எல்லா ஜென்ரேஷனும் மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே தெளிவுனஸ் வந்துடுச்சு. ஸோ அவரே தப்பு பண்ணாலும் நாங்கள் அகைன்ஸ்டாக கேள்வி கேட்போம். ஸோ எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஓட்டு போட்டிருக்கோம். அவரே தப்பு பண்ணாலுமே நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஜென்ரேஷன் தெரியும். மது போதைகள் அதிகமாயிடுச்சு, இதெல்லாம் தப்பு தானே? நீங்க கேள்வி கேட்கணும்ல, ஏன் என்ன ஆக்ஷன் எடுக்க கேட்கணும்ல. அவர் இப்போதான் பார்த்துட்டு இருக்காரு, அவரை கேள்வி கேட்க விடுங்கணும் இல்லையா? ஸோ அவருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அவர் கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் பெருசாக தான் இருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அதுக்காக. பேசுவார், அதான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுவோமே. பேசுவார்ல, அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியாது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஆனால் இந்த கற்பழிப்பு கேஸு தயவு செய்து சிஎமோட பார்வைக்கு போகணும். ஏன்னா வந்து எவ்வளோ சின்ன பிள்ளைங்க, அதுக்கு அவர் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கணும்னு எங்கள் எல்லாருடைய வேண்டுகோள். அதுதான் எங்கள் ஜெபமும் அதுதான். இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே சரி, விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பயமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரசிகராக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தான் தெரியும். இப்போ அவர் சிஎம்மாக உட்காந்துருக்காரு இல்லைங்களா? அதனால சில விஷயங்கள் தெரியல. இனிமேல் போக போக எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. பண்ணணும், இன்னும் பண்ணுவார். அவர் எப்படி சொன்னால் சொல்கிறது வேறு செய்கிறது வேறு இல்லை. எப்படி சொல்ல, இதுலேருந்து வர்றது செயலில் காட்டுறது, வாயிலேருந்து வர்றது செயலில் காட்டுவார், இன்னமும் காட்டுவார். புரியுதுங்களா? இது மற்ற சக்தியெல்லாம் வந்து அவர் மேலே பேர் சொல்லி கம்பேர் பண்ணி எப்படி சொல் பழி சுமத்துறது, இது பண்ணல அது பண்ணலான்ட்டு. அவங்க மனசாட்சியை தொட்டு கேட்க சொல்லுங்கள். அவங்க மனசாட்சியை டிவிக்கேனா என்னது, டிஎம்கேனா என்னது, இந்த சொல்கிறதுனா அது ஒரு வார்த்தை கிடையாது. பண்ணுவார். அவர் சொன்ன மாதிரி அவரை கேட்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவர் எங்களை கேட்குற மாதிரி வைக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு போக மாட்டார், போக விட மாட்டாங்க. இப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் விஜய்க்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பண்ணுற இஷ்யூவை பற்றி பேசவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பற்றி விஜயில் இருக்க விஜயும் சரி அமைச்சர்களும் சரி பேச மாட்டாங்க. ஆனாலும் விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. சார் விஜய் ஃபேன்ஸுன்னு அதை விட்டுருங்க. விஜய் ஃபேன்ஸுன்றது அதை மறந்துடும். அதாச்சும் மக்களை இல்லை, அது எப்படி சொன்னால் விஜய் ஃபேன்ஸுன்றதை விட
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர். அது எப்படி சொல்லலாம், ரசிகன் கூட சொல்லலாம் அவரோட. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட விஜய்னா ஒரு 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 ஆர்வமே வருது. அண்ணனாவோ எப்படி ஒரு அவர் சொன்ன மாதிரி தான் என் பசங்களெல்லாம் விஜய் அங்கிள் விஜய் அங்கிள் விஜய் அங்கிள் தான். அது வந்து ஃபேன்ஸு கிடையாது, அது வந்து ஃபேன்ஸு கிடையாது. அது வந்து எப்படி சொல்லலாம், வரல